தாத்தாவோட பேரை வம்ச வழியாக சூப்பராக காப்பாற்றிருக்காரு. சட்டசபையில் இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து 3 பெண்மணி அவர் அசிங்கப்படுத்திருக்காரு. டம்ளரை தூக்கி அடித்து மண்டையில் ரத்தம் வந்திருக்கு. அதை கேட்டதுக்கு உன் மாதவிடாய் ரத்தமாக பாருன்னு சொல்லியிருக்காரு உன் தாத்தா. நெக்ஸ்ட் அதே ஒரு பெண்மணி கேட்கும் போது எங்கே உங்கள் ஊருன்னு கேட்டதுக்கு எங்கே உங்கள் ஊருன்னு கேட்டதுக்கு உன் பாவாடை நாடாவை அவுத்துப்பாரு தெரியும்னு தரங்கட்டு பேசினாலும் அவங்க தாத்தா. அதே ஜெயலலிதா அம்மாவை சேலையை அவுத்து சினி ஃபீல்டை வந்த ஆள் தானே அப்படின்ற அதே மாதிரி அசிங்கப்படுத்தும் உன் தாத்தா. அந்த வம்சத்தை நீ சூப்பராக காப்பாற்றிருக்க. உம்முடைய வளர்ப்பு எத்தகைய வளர்ப்பு என்பதை உன் பேச்சு பறை சாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆபாச நிதியே, அசிங்க நிதியே, உளறல் நிதியே, உதய நிதியே, நீங்க எதுக்கு பேசி ஜெயிலுக்கு போறதுக்கு ஆசைப்படுறீங்களா? ஆட்சி ஆள போறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க தளபதி தான் ஆள போறாரு. இனி தமிழகத்தை மட்டும் இல்ல டெல்லி வரைக்கும் ஆள போறாரு. சிட்டி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், நாளைக்கு எல்லா மினிஸ்டரும் அவர் தான் ஆக போறாரு. இந்த உதவாத நிதி அரசியல் இருக்கிறதே வேஸ்ட்ன்றது அவரே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டியும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் முதல்ல அரசியல் எதிர்கட்சி தலைவராக நிற்கிறதுக்கு முன்னாடி அரசியலோட நாகரிகத்தை தெரிஞ்சிட்டு வந்து உட்கார்றது நல்லதுன்றது எங்களோட பெண்களோட கருத்து. இனிமே தமிழ்நாட்டு மக்களை இந்த உதவாத நிதியோ இந்த இன்ப நிதி என்னைக்குமே மக்களை வந்து மகளிர்களை வந்து என்னைக்குமே தரக்குறைவா பேசக்கூடாது. ஜூலி எங்க போன? இத்தனை நாள பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணியே, இன்னைக்கு நீ எங்க போன? நான் எந்த கட்சியும் பார்க்க மாட்டேன், நான் பெண்களுக்குன்னா ஒரு விஷயம்னா வந்து நிப்பேன்னு சொன்னியே, இன்னைக்கு நீ எங்க போன? தூங்கிட்டு இருக்கியா வீட்டுல? இனிமே பெண்களுக்காக நீ எங்கேயாவது பேசுன உன்னை நான் அங்கேயே விட மாட்டேன் சொல்லிட்டேன். எதிர்கட்சியா இருக்கிறல பொம்பளைங்களை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்க. மூடிக்கணும், ஓரமா இருக்கணும், இருக்க முடியல எங்கன்னா போய் சாகணும். இப்படிப்பட்ட ஜென்மமே இருக்கக்கூடாது. அடங்காத இன்னும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தா இன்னும் வன்முறை அங்கங்க வெடிக்கும், நிறைய வெடிக்கும். சின்ன விஷயம் பேசினா கூட எல்லா இடத்துலயும் வெடிக்கும் எங்க ஆட்சி. தாத்தாவோட பேரை வம்ச வழியாக சூப்பராக காப்பாற்றிருக்காரு. சட்டசபையில் இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து 3 பெண்மணி அவர் அசிங்கப்படுத்திருக்காரு. டம்ளரை தூக்கி அடித்து மண்டையில் ரத்தம் வந்திருக்கு. அதை கேட்டதுக்கு உன் மாதவிடாய் ரத்தமாக பாருன்னு சொல்லியிருக்காரு உன் தாத்தா. நெக்ஸ்ட் அதே ஒரு பெண்மணி கேட்கும் போது எங்கே உங்கள் ஊருன்னு கேட்டதுக்கு எங்கே உங்கள் ஊருன்னு கேட்டதுக்கு உன் பாவாடை நாடாவை அவுத்துப்பாரு தெரியும்னு தரங்கட்டு பேசினாலும் அவங்க தாத்தா. அதே ஜெயலலிதா அம்மாவை சேலையை அவுத்து சினி ஃபீல்டை வந்த ஆள் தானே அப்படின்ற அதே மாதிரி அசிங்கப்படுத்தும் உன் தாத்தா. அந்த வம்சத்தை நீ சூப்பராக காப்பாற்றிருக்க. தப்பு இல்லாது. நீ விவசாயத்துக்கு போராட போனியா இல்லை தளபதியும் இன்னொரு பெண்மணியை பேத்து வச்சு போனியா? பெண்களை பேசுறது உனக்கு யார் கொடுத்தது? ரீல்ஸ் இது சட்டசபை ரைட்ஸ் கொடுத்தது உனக்கு? பெண்களை பற்றி பேசலாமா? உனக்கு பேச வேண்டிய வேலை என்ன? மைக்கு கொடுத்தா எதை வேணா பேசிடுவியா நீ? என்ன போராட்டம் பண்ணுறது கிடையாது. இவங்க தளபதியை பற்றி பேசினா ரீச் ஆகிடலாம். நம்ம எந்த குறையோ சட்டசபையில் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது கிடையாது. தேவையில்லாத பேச்சு தான். அதான் உதயநிதி கிடையாது, உதவா நிதி. எங்க தளபதியை பேசி தான் தளபதி பேசியே தான் அவங்க ட்ரெண்டிங்கில் வராங்க. இப்போ தளபதியை பேசலாம் யாருமே லீட்ஸை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. தளபதியை நின்று நல்லதாக தான் சரி கெட்டதான் சரி அதை நின்று பார்ப்பாங்க யாராக இருந்தாலும். அதனால தான் அவர் பேசுகிறாரு. இப்போ வந்து எங்கள் தளபதிக்கு மக்கள் சப்போர்ட் பயங்கரமாக நாங்கள் கொடுக்குறோம். 75 வருஷமாக இருக்க நீ ஏன் ஜெயிக்கல? நாட்டுக்கு நல்லது பண்ணியிருந்தா ஏன் உன்னை மக்கள் கைவிட்டாங்க? மக்களுக்கான ஆட்சி வந்துடுச்சு. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனும் வந்துட்டான். மக்கள் தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். எம்ஜிஆர் அன்னைக்கு இதயக்கனி, எங்கள் அண்ணன் இன்னைக்கு மக்கள் கனி. அவ்வளோதான். இன்னைக்கு இல்லை என்றுமே எங்கள் அண்ணன் கூட நாங்கள் நிற்போம். எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா விடமாட்டோம். அதுவும் பெண்கள் சத்தி மாபெரும் சத்தி உங்களுக்கே தெரியும். பார்த்து நடந்துக்குங்க. இதுக்கப்புறம் சட்டசபையில் பேசும்போது ஒரு வார்த்தையும் யோசிச்சு பேசுங்க, நாக்கு அடக்கி பேசுங்க, நல்லா இருக்கலாம். அவ்வளோதான். நம்ம இன்னும் ஆட்சி ஆண்டோம்.
இத்தனை வருஷ காலமாக இன்னும் ஆட்சி ஆண்டு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தோம் பொண்ணுங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதுவரையில் எதனா சொன்ன மாதிரி சொன்னு செஞ்சுருக்கிறாங்களா? 50 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷத்தில் காவேரி ஆறுக்கு பற்றி எதனா பேசியிருக்காங்களா? இல்லை இந்த நீட்டு தேர்வை பற்றி எதனா பேசியிருக்காங்களா? இதை நான் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வந்திருக்காங்க. ஆனால் ஒன்றுத்தையும் பிடுங்கல. இல்லை பொம்பளைங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க வீட்டில் பொம்பளைங்க இருக்கிறாங்களா? அப்போ நாங்களாம் பேசுவோம்ல, கேவலமாக பேசுவோம் நாங்களாம். உனக்கு பேச தெரியாத வார்த்தையில் எங்களுக்கும் பேச தெரியும். பொம்பளைங்களை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. நீ எதிர்கட்சியாக இருக்கிறல்ல, பொம்பளைங்களை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்க. நீயும் அப்போ இதே ஆட்சியில் தானே இருக்க. இதுக்கு முன்னாடி நீயே இருக்க தானே செஞ்ச. நாங்களும் உனக்கு ஓட்டு தானே போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாது இல்லையா? ஓட்டு போட்டு உட்கார வச்சு நீ ஒன்றும் பிடுங்கிட்டு போயிருக்கியா? நக்கிட்டு தானே போயிருக்கிற. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. நீ ஆட்சி ஆண்டது தளபதி வந்தாருன்னு சொல்லிட்டு நீ ஏன் வைத்த செல்ல பேசுற? மூடிக்கணும் ஓரமாக இருக்கணும். மூடிக்கணும் ஓரமாக இருக்கணும். இருக்க முடியல எங்கன்னா போய் சாகணும். இப்படிப்பட்ட ஜென்மமே இருக்கக்கூடாது. இதை மெயின் போடுங்க. கேவலமாக பேசாம போடுங்க. உதயநிதி அண்ணா பேசுனதுல தளபதி என்ன பண்ண முடியும்? உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பேச தளபதிக்கு மக்கள் சப்போர்ட்டோ, இயற்கை சப்போர்ட்டோ, கடல் சப்போர்ட்டு, எல்லா நீர்வளம் கூட தளபதிக்கு தான் சப்போர்ட் ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு பேசி ஜெயிலுக்கு போறதுக்கு ஆசைப்படுறீங்களா? ஆட்சி ஆள போறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க தளபதி தான் ஆள போறாரு. இனி தமிழகத்தை மட்டும் இல்ல, டெல்லி வரைக்கும் ஆள போறாரு. சிட்டி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், நாளைக்கு எல்லா மினிஸ்டரும் அவர் தான் ஆக போறாரு. இன்னைக்கு சிஎம், நாளைக்கு பிரைம் மினிஸ்டர். நீங்க எந்த பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, சிஎம் ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, ஒரு கவுன்சிலரா கூட இனிமேல் நீங்க ஆக முடியாது. அரசு பண்ண கவர்மெண்ட்டுக்கு சந்தோஷம். பேசினவர் உதயநிதி கிடையாது, உதவாத நிதி. இந்த உதவாத நிதி அரசியல் இருக்கிறதே வேஸ்ட்ன்றதை அவரே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டி அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் முதல்ல அரசியல் எதிர்க்கட்சி தலைவராக நிற்கிறதுக்கு முன்னாடி அரசியலோட நாகரிகத்தை தெரிஞ்சுட்டு வந்து உட்கார்றது நல்லதுன்றது எங்களோட பெண்களோட கருத்து. பெண்களை இழிவாக பேசுகிறாரு. பெண்களோட வயிற்றுல பிறந்தாரு, பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கான்றது தெரியல. பொது மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பேசலாம், அரசியல் பற்றி பேசலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மக்களுக்காக பேசலாம். அதெல்லாம் வந்து தெரியல. அவர் பேசுறது வெட்கக்கேடான பேச்சு, சரிங்களா? நாகரிகமற்ற பேச்சு. ஒரு அரசியல் தலைவருக்கே தரமற்ற பேச்சுங்க. அரசியல் தலைவருக்கே வந்து அருகதை இல்லாத பேச்சு. உண்மையா சொல்லணும்னா அரசியல் தலைவருக்கே அருகதை இல்லாதவர். உதவாத நிதி உதயநிதி கிடையாது, ஆபாச நிதி. அவர் பேரு உதயநிதி கிடையாது, உதவாத நிதி. எதுக்குமே உதவாத நிதி. குடும்பத்துக்கும் உதவாத நிதி, கட்சிக்கும் உதவாத நிதி, மக்களுக்கும் உதவாத நிதி. யார் அவரு? சார் எல்லாருக்குமே தெரியும் சார். யார் ஒருத்தருமே பெண்களை இழிவுபடுத்தக்கூடாதுன்னா நாங்களே இருக்கட்டும். எங்கள் குழந்தைங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். ஒரு பொது மேடையில் பேசுகிறாருன்னா தாய் குலத்தை மதிக்கணும் சார். என்ன சார் பேச்சு பேசுகிறாரு? எப்படி அவர் இந்த நாட்டை திருப்பி இவர் வந்து நான் எதிர்கட்சி சார் எப்படி சார் வந்து உட்கார்றாரு? பெண்கள் முகத்தை எப்படி பார்ப்பாரு? பெண்களை இழிவாக பேசுகிறாருன்னா அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தளபதி, எங்கள் தளபதி இப்போ செய்கிற ஒரு விஷயமும் முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் தலைவருக்கான அருகதை இல்லாதவரை தலைவர்னு சொல்கிறீங்க. அவரை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? எதிர்கட்சி சட்டசபையில் எப்படிங்க அவரை விடுறீங்க? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உதயநிதியை கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிக்கிறோங்க. அவர் வந்து செஞ்சாச்சு. இனிமேல் அவர் பொது வேடையில் பேசும்போது உண்மையாக சொல்கிறேன், ஒழுங்காக பேசணும். அரசியல் நாகரிகத்தோடு பேசுங்க. எங்கள் தலைவர் அதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் தலைவரோட வழியே எங்களோட வழி. இதுக்கப்புறம் அவர் பேசினார்னா அவர் வீட்டுக்கு போய் போராட்டம் பண்ணுவோம். நாங்கள் மகளிர்களை இழிவுபடுத்தும் உதவாத நிதிக்கு எங்களோட மகளிர் அணி சார்பாக நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் அரசியல் 75 ஆண்டுகள் எதுவுமே பண்ணலை. நீங்கள் மக்களை முட்டாளாக தான் ஆக்கி வச்சிருந்தீங்க. மக்களுக்கு உண்டான எந்த தேவைகளுமே நீங்கள் செய்யலை. ஆனால் இன்னைக்கு தளபதியை நம்பி இந்த 3 ஆண்டுல தொடங்கிட்டேன்னு சொல்றீங்க. தளபதி 3 ஆண்டுகள்ல தொடங்கல, 30 வருஷமா ஆணிவேறு போட்டு வளர்த்த கட்சி இது, புரியுதுங்களா? மன்றத்திலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் என்னென்னமா உருவாக்கி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கட்சியை நீங்கள் இவ்வளவு இருக்கிற மகளிரை இழிவுபடுத்தினதுக்கு எங்கள் மகளிர் ஒட்டுமொத்த மகளிர் அணி சார்பாக நாங்கள் கண்டனத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். முதல்ல நீங்கள் உங்களோட வளர்ப்பு கரெக்டாக இருந்தால் தமிழ்நாட்டு பெண்களை இவ்வளவு இழிவாக நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட வளர்ப்பு சரி கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் நாங்கள் கட்சியில் இருந்தோம். நீங்கள் இப்போ தோத்துட்டீங்களா? எதனால தோத்தீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? ஒரு வாட்டி கூட ஃப்ளட் சமயமோ மக்கள் கஷ்டப்படும் போதோ நீங்கள் ஊருள்ள பார்க்கல. வெளியில நின்று நான் இதை கட்டினேன் அதை கட்டினேன்னு மட்டும் சொன்னா பத்தாது. மக்களுக்கு என்ன தேவை அதை
வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றல. அதனாலதான் மக்கள் அனைவருமே தளபதிக்கு ஓட்டு போட்டு தளபதியை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இது மட்டும்தான் உண்மை. காசுக்காக ஆசைப்பட்ட கூட்டமே கிடையாது. இது மக்கள் மொத்தமா தளபதிக்காக மட்டும்தான் இங்க இவ்வளவு கூட்டமும் கூடி இருக்கிறது. காரணமே தளபதி ஒருத்தர் மட்டும்தான். எங்களுக்கு உண்டான பகுதிகளை, எங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகளை தளபதி நல்ல ஆட்சி செய்வார். எங்களோட காலத்துக்கு அப்புறமும் இந்த ஆட்சி நல்ல நிரந்தரமான நல்ல முதல்வரோட ஆட்சியா இது நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்க ஏற்படுத்தியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம், இனிமே தமிழ்நாட்டு மக்களை இந்த உதவாத நிதியோ இந்த இன்ப நிதி என்னைக்குமே மக்களை மகளிர்களை என்னைக்குமே தரக்குறைவா பேசக்கூடாது. இது எங்களோட மகளிர் அணி சார்பா நாங்க கண்டனத்தை நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். மக்கள் மகளிர் கொந்தளிச்சுட்டாங்கன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகுன்னு முதல்ல தெரியாது. இந்த பதிவை உதயநிதியோ உதவாத நிதியோ பார்க்கணும். பெண்களே ஒரு இராணுவ படை தான். அதை உதயநிதி தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பெண்களை இழிவாக பேசி 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 தான் அவர் இப்போ பேசாத ஒரு மூலையிலே உட்காந்து இருக்கிறாரு. இனிமேல் அவர் வாயை மூடி நின்றா ஏதாவது கொஞ்சம்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு வருவார், இல்லைன்னா சுத்தமாக வரமாட்டார். அந்த ஒரு கட்சியே இருக்காது. எங்கள் தலைவரை நாங்கள் பெருசாக நாங்கள் நம்புகிறோம். மகளிருங்க நம்புகிறோம். எங்களுக்கு மகளிருக்கு அனைத்து உதவியும் அவர் செய்வார், மக்களுக்காகவும் செய்வார். உண்மையான தலைவர் நம்புகிறோம். அதனால் இப்போ தொகுதியில் இன்னி எல்லா தொகுதியிலையும் அவர் தான் வருவார்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் பின்னாடி நாங்கள் போவோம். மகளிருங்க அனைத்து பேரும் அவர் கூட தான் இருக்கிறோம். உதவாநிதியே இனிமேல் உன் வாயை மூடிக்கிட்டு சும்மா ஒரு ஓரமாக உட்காந்துரு. அரசியல் பேச அரசியல் மட்டும்தான் பேசணும். பெண்களை இழிவுபடுத்தி பேசினா இன்னைக்கு நடந்த மாதிரி இனிமே ஒரு விஷயமும் நடக்கும். ஜூலி எங்க போன? இத்தனை நாள பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணியே, இன்னைக்கு நீ எங்க போன? நான் எந்த கட்சியும் பார்க்க மாட்டேன், நான் பெண்களுக்குனா ஒரு விஷயம்னா நிப்பேன்னு சொன்னியே, இன்னைக்கு நீ எங்க போன? தூங்கிட்டு இருக்கியா வீட்டுல? இனிமே பெண்களுக்காக நீ எங்கேயாவது பேசுன, உன்னை நான் அங்கே விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஜென்சி கிட்லாம் எங்க போனீங்க? பெண்களுக்கு அராஜகம் நடக்குது, அராஜகம் நடக்குது. நீங்க இன்னைக்கு உங்களோட கட்சியில இருந்து உங்க தலைவர் தான் பேசியிருக்காரு. இப்ப எங்க போன? ஜூலி வாயை திறந்து பேசு. ஜூலி ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் நடத்தணும். பெண்களை பத்தி எங்கேயுமே இழிவா பேசக்கூடாது. இழிவா பேசுனீங்கன்னா இனிமே என்ன நடக்கும்ங்கறத இன்னைக்கு நீங்க பாத்தீங்க. இனிமே அடுத்தடுத்து நடக்கும். எங்க தளபதி ஒவ்வொரு விஷயத்துலயும் பொறுமையா இருக்காரு. இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்பாரு. நாங்களும் அவர் வழியில தான் இருக்கோம். ஆனா பெண்களை பத்தி பேசுனீங்க, இதுக்கப்புறம் யாரும் சும்மா இருக்க மாட்டோம். அவரை கைது பண்ணி கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கப்புறம் எந்த கட்சியிலையும் யாரும் தளபதியை பத்தியோ பெண்களை பத்தியோ தப்பா பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற மாதிரி நாளைக்கு எல்லாத்துக்கும் நடக்கணுங்கிற ஒரு பயம் வரணும். கண்டிப்பா 50 வருஷம் ஆட்சியை ஆண்டோம். நாங்க ஒரு டேஷம் புடுங்கல, எதுவுமே புடுங்காததான் இருந்தாங்க. எங்க டிவிக்கு ஆட்சி ஒவ்வொன்றும் செயல்படுத்திட்டு இருக்கவே அவங்களுக்கு வயிற்றெரிச்சல் எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு நல்லது செய்யறாரு, சொன்னதை தான் செய்யறாரு. சொன்னதை செய்துட்டு முடிச்சு காட்டுறாரு. அவரு காவேரி ஆறை எவ்வளோ வருஷம் எத்தனை வரன்னு எல்லாம் பண்ணாங்க, எதுவும் செய்யல. யாருமே எதுவுமே பண்ணல. இயற்கையாவே அவருக்கு தெய்வமே வழி கொடுத்தது. அவரு அனுப்புனாரா? நேத்து எல்லா மக்களுமே எல்லாமே சந்தோஷமா தெய்வத்தை கும்பிட்டாங்க. அது இவனுக்கு வயிற்றெரிச்சல் ஆயிடுச்சு. இவங்க இதோட அடங்கணும். அடங்காத இன்னும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தா இன்னும் வன்முறை அங்கங்க வெடிக்கும், நிறைய வெடிக்கும், அங்கங்க வெடிக்கும். எங்க எது இன்னும் ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட எல்லா இடத்துலயும் வெடிக்கும் எங்க ஆட்சி. ஓகேங்களா? வன்முறை வெடிக்கும். ஆமாங்க, கண்டிப்போம். நாங்க கண்டிச்சு பேசுவோம். எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தைரியமா இறங்கி செய்வோம். எங்க ஐயா என்ன சொல்லியிருக்காரு? மகளிருக்கு முதலிடம் சொல்லியிருக்காரு. அந்த மகளிரா நாங்க இறங்கி செய்வோம். எதுவா இருந்தாலும் எந்த நபருக்கு நாங்க இறங்குவோம். ஓகே, பக்கத்துல இருந்து பணம் கொடுத்து தான் வரணும். நாங்க பணம் கொடுக்காம நிக்கிறோம். கண் பார்வையில நாங்க வேலை பார்ப்போம். பொங்கி இறங்கினா வெடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அன்பால வந்த கூட்டங்கள் இதெல்லாம் தானா வந்த கூட்டம். சான்றோன் என கேட்ட தாய் எங்கள் மகன் சான்றோன், என் தம்பி சான்றோன், என் அண்ணன் சான்றோன், தமிழக முதல்வன் சான்றோன். நீங்க என்ன வளர்ப்பு? எந்த பிள்ளையோ நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. உன்னுடைய வளர்ப்பு எத்தகைய வளர்ப்பு என்பதை உன் பேச்சு
பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நடவடிக்கை தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கின்றது. வெற்றி தோல்வி சகஜம். தோல்வியை ஏற்க மனமில்லாமல் கதறிக் கொண்டிருக்கின்றீர்களே, காழ்ப்புணர்ச்சியோடு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவதை தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. தண்டிக்கின்றோம், உங்களை கண்டிக்கின்றோம். காவல்துறையே காவல்துறையே, எதிர்க்கட்சி தலைவரை கைது செய். காவல்துறையே காவல்துறையே, காவல்துறையே காவல்துறையே, கண்ணியமின்றி பேசும் இந்த தலைவரை கைது செய். கண்ணியமின்றி பேசும் இந்த தலைவரை கைது செய். ஆபாச நிதியே, அசிங்க நிதியே, உளறல் நிதியே, உதய நிதியே, உளறல் நிதியே, உதய நிதியே, பேசாதே, தவறாய் பேசாதே, தாவேக்க மகளிர் இருக்கின்றார்கள், மகளிர் இருக்கின்றார்கள், தட்டி தட்டி கேட்பாங்க, தட்டி தட்டி கேட்பாங்க, பேசாதே, தவறாய் பேசாதே, பேசி பேசி ஆட்சியை இழந்தாய், பேசி பேசி கூட்டணி இழந்தாய், பேசாதே, தவறாய் பேசாதே, பொழுது விடிந்தால் கதறல் தானே, புலம்பி புலம்பி தவிக்கின்றாயே, பேசாதே, தவறாய் பேசாதே. என்ன பேசினாலும் ஏத்துப்பாங்கன்ற மனநிலையில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலினின் மகன் உதயநிதி அவர்களே, இந்த கூட்டத்தில் தாவேக்காவின் சாமானிய பெண் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தரம் தாழ்ந்து பேசாதே. மக்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். போராட்டம் என்றால் போராட்டத்திற்கான காரணத்தை பேசு, தேவையில்லாமல் எதையோ பேசுற. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன், உன்னத தலைவன் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி, தமிழக முதல்வர் தளபதி. கர்நாடகாவுக்கு போறந்த சொன்னாரு, யோசிச்சுட்டாரு, ஒடியாண்டா பார் காவேரி, ஒடியாண்டா பார் காவேரி. இறைவன் மட்டுமல்ல, நம் முதல்வருக்கு இயற்கையும் துணைமா. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. இப்ப என்ன பண்ணுவ? ஏதோ ஒரு அதுல சிலாலங்கடி வேலை, திருக்கு வேலை பண்ணி குதி 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 பார்த்த, அது குச்சிக்கின்னு ஓடி வந்துச்சு. நீ போய் நில்லு, நீ அச்சின் போயிட்டு கடல்ல நீ போய் நில்லு. குறை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணாம், குறை சொல்ல ஒரு தகுதி வேணாம். என்ன தகுதி இருக்குது உனக்கு? தாத்தா அப்பா பாட்டா கூட்டன்ல வந்துட்டு உழைப்பால் உயர்ந்த என் தலைவனை பேசுகின்றாயா? விடமாட்டோம், விடமாட்டோம், உங்களை நாங்கள் விடமாட்டோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், உதயநிதியை கண்டிக்கின்றோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். தமிழக மக்களே, தமிழக வெற்றி கழகத்தில் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இந்த படை போதுமா? பனைமரத்துல வவ்வாலா, பனைமரத்துல வவ்வாலா, பனைமரத்துல வவ்வாலா? கேட்டுச்சா உருட்டு உதயநிதி? கேட்டுச்சா திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆபாச பேச்சாளர்களான திமுகவினரே? இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உருட்டு உதயநிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்.
உதவாநிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆபாச நிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆபாச நிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆபாச பேச்சாளர்களான திமுகவினருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். திமுகவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திமுகவினருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். நிமிஷம். தற்போது இந்த ஆபாச நிதியாக இருக்கக்கூடிய உதவாநிதியை அரெஸ்ட் செய்து விட்டார்கள். ஆனாலும் சட்டம் தன்னுடைய கடமையை தளபதியின் ஆட்சியில் எந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் செய்யும் என்பதை இந்த தமிழக வெற்றி கழக அரசு நிரூபித்திருக்கிறது. ஆனால் இது பத்தாது. ஒரே ராத்திரியில வாரிசு கோட்டால எம்எல்ஏ, வாரிசு கோட்டால அமைச்சர், வாரிசு கோட்டால துணை முதலமைச்சர் என்று வந்திருக்கக்கூடிய உதவாநிதியே வாரிசு கோட்டாவில் இதற்குமா பயன்படுத்துவாய்? உங்க தாத்தா அன்றைக்கு கூறினார். ஜவஹர்லால் நேரு பிரதமர் அவர்களும் இலங்கையின் பிரதமராக இருந்த சிறிமாவோ பண்டாரா நாயகா அவர்களும் பேசும்போது இவர் நேரு அவர்கள் மனைவியை இழந்தவர், பண்டார நாயகா கணவரை இழந்தவர், இவர்கள் இருவரும் என்ன பேசி இருப்பார்கள் என்று அன்றைக்கு உங்கள் தாத்தா கூறினார். புரட்சி தலைவி அம்மாவும் பிரதமர் மோடிஜியும் அவர்களும் சந்தித்து பேசும்போது நாட்டு நலனுக்காக ஒரு நிமிஷம், அப்போது உங்கள் அப்பா ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அவர் என்ன பேசினார்? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்று ஆபாச பேச்சுக்கள் பேசினார்கள். வாரிசு கோட்டாவில் வந்த நீயும் இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுவதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய உங்களை உங்கள் தலைவர் திமுகவுக்கு வெட்கம் 70 வருட சொரணை ஏதாவது இருந்தால் நிதியை நீங்கள் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். செய்வீர்களா? நன்றி, வணக்கம். தற்போது அடுத்ததாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவர்கள் கண்டன உரை ஆற்றுவார்கள். 70 வருஷ குடும்ப அரசியல் வளர்ப்பை ஒழிக ஒழிக ஒழிக. உதயநிதி ஒழிக ஒழிக. பெண்களை இழிவுபடுத்தும் உதயநிதி ஒழிக 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 ஒழிக. எங்கள் வளர்ப்பு தூய சக்தி உங்கள் வளர்ப்பு தீய சக்தி. பெண்களை இழிவுபடுத்தும் அரசியல் வேண்டாம் என்று ஒதுக்கிய மக்களுக்கே சவாலா? இனிமேல் நீங்க ஆட்சிக்கு வரவே முடியாது. இது மக்களோட சவால். அடுத்த ஆட்சி உங்களுக்கு முடிவுக்கு இந்த வார்த்தை தான் முற்றுப்புள்ளி. பெண்களை இழிவா பேசும் அரசியல் வேண்டாம். அரசியல் வேண்டாம். திமுக அரசியல் வேண்டாம். மாண்புமிகு தலைவர் அவர்கள் இவ்வளவு வருஷமா வளர்த்த இந்த கட்சியை ஒரே வார்த்தையில கவிழ்த்த உதயநிதி அவர்களே ஒழிக ஒழிக. உதயநிதி ஒழிக ஒழிக. பெண்களை இழிவுபடுத்தும் உதயநிதி அவர்களை சார்ந்த கட்சியினர் அனைவரும் ஒழிக ஒழிக.